அன்புக்குரியவர்களே, பொங்கட்டும் என்னும் விவிலிய தொடரில் இன்று இரக்கம் பொங்கி வழியட்டும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடவுளுடைய இரக்கம் பொங்கி வழிகின்றது. அதனை நாம் ஓசையா இறைவாக்கு நூலில் வாசிக்கின்றோம். இறைவாக்கின ஓசையா நூல் 11ஆம் அதிகாரம் 8வது இறைமொழியில் இப்படி நாம் வாசிக்கின்றோம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என்கிறார் ஆண்டவர். ஆம் அன்புக்குரியவர்களே, எப்படி கடவுள் நம்மை கைவிடுவார்? நாம் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும், எவ்வளவுதான் கடவுளை விட்டு நாம் அகன்று வெகு தூரத்தில் சென்றாலும் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். எனவே கடவுளுடைய இரக்கம் பொங்கி வழிகின்றது என்னும் நற்செய்தியை இறைவாக்கினர் ஓசையா நமக்கு சொல்கிறார். எனவே இறைவனின் இரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோமாக. இறைவனின் இரக்கம் சிறிதளவல்ல, அது பொங்கி வழிகின்றது என்னும் சொல்லாடல் நல்ல ஒரு சொல்லாடல். எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய இரக்கத்தை நாம் நாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இரக்கம் பொங்கி வழிகின்றது. எனவே நாம் அந்த இறைவனை நாடி செல்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பொங்கலோ பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது.